evaluate integral x power 4 cos x dx. இப்போ இது வந்து ஒரு பெர்னோலி ப்ராப்ளம். இது பெர்னோலி ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இன்டெக்ரல்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பாலினாமியல், தட் இஸ் எக்ஸ் பவர் 4. இன்னொன்று கூடவே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் காஸ் எக்ஸ். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அதை நார்மலாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. பெர்னாலி அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பெர்னாலி ஃபார்முலா எழுதுறேன். uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 and so on. இங்க u அப்படின்றது டிஃபரன்ஷியேஷன் and v அப்படின்றது இன்டகிரேட் பண்ணிட்டே வரணும். u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரணும், இன்டகிரேட். இது என்ன கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கோம்னா ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்லேருந்து உள்ள பார்ட் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம இதில் சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் எதை யூன்னு எடுக்கணும்? எப்பயுமே பாலினாமியல் டேர்ம் தான் யூ. ஏன் அதை யூன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வரோம். பாலினாமியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு சர்டன் ஸ்டெப்க்கு அப்புறம், லைக் இப்போ எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4x³ கிடைக்கும். 4x³ பண்ணும்போது 12x², திருப்பி பண்ணும்போது 24x, திருப்பி 24. அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வந்துருச்சு, ஸோ 0 ஆயிரும். ஆனால் அதுவே நான் காஸ் எக்ஸையோ பவரையோ எடுத்தால் எனக்கு 0 ஆகாது. அதனால பாலினாமியலை தான் நம்ம u அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ யூன்னு வந்து நான் பாலினாமியல் எடுத்துக்கிறேன். u equal to x power 4, v equal to cos x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வருவோமா? u dash 4 முன்னாடி வரும், பவரில் கம்மியாயிரும். டபுள் டேஷ் 3 முன்னாடி கொண்டு வாங்க, ஏற்கனவே ஒரு 4 இருக்கு. ஸோ 4 3s are 12, 12x². ட்ரிபிள் டேஷ் 2 முன்னாடி எடுத்துட்டு வாங்க, 12 into 2 24x பவர் 4. 24 into x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1, ஸோ 24. திருப்பியும் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. இங்கே எத்தனை தடவை நம்ம பண்ணோமோ இந்த பக்கம் நான் டிஃப்ரென்ஷியேஷன், அதே டைம் இங்கே என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் சைன் எக்ஸ். v2 ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ். v3 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே ரெண்டு மைனஸ் வந்ததுனால அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. v4 சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ். v5 அங்கே எத்தனை பண்ணோமோ அதே தான் இங்கே பண்ணணும். காஸ் எக்ஸ் திருப்பி இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இதை மேப் பண்ணும்போது இப்படியே கிராஸாக மேப் பண்ணணும். நம்ம வியில் ஒரு டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் சும்மா இருக்கும், யூவில் லாஸ்ட் டேர்ம் சும்மா இருக்கும். இப்போ இதை எடுத்து எழுத போகிறோம். ஃபார்முலாவே எனக்கு தேவையில்லை, நான் டைரெக்டாகவே இதை பார்த்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் யூவில் எக்ஸ் பவர் 4, அதோட பேர் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஃபார்முலா ஒரு ஆல்டர்னேட், அதனால அடுத்த டேர்ம் மைனஸ் 4x³, அதோட பேர் மைனஸ் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பிளஸ் 12x², அதோட பேர் பிளஸ் சைன் எக்ஸ். நெக்ஸ்ட் 12x²க்கு அப்புறம் மைனஸ் 24x, அதோட பேர் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பிளஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அந்த மாதிரி 24 into மைனஸ் சைன் எக்ஸ். இன்டகிரேட் பண்ணும்போது பிளஸ் கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம வேற ஒன்றும் பண்ண மாட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபைனா பிளஸ் மைனஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எழுதணும். மைனஸை முன்னாடி எடுத்துட்டு வந்து எக்ஸ் பவர் 4 சைன் எக்ஸ். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4x³ காஸ் எக்ஸ் ப்ளஸ் 12x² சைன் எக்ஸ். அடுத்ததில் மைனஸ் 24x காஸ் எக்ஸ். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபர்தராலாம் நம்ம இதை ஒன்றும் பண்ண மாட்டோம். பெர்னாலி ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இதில் ஈஸியாக நம்ம 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் இருக்கிற பார்ட் பியில் கொஷின் நம்பர் 14 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 14 அப்படின்றது ஒரு ஃபூரியர் சீரீஸ் கொஸ்டின் அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற லிமிட் வந்து நமக்கு 0லேருந்து 2π. 0லேருந்து 2π அப்படின்னும் போது நம்ம எதுவுமே செக் பண்ண வேண்டாம், டைரக்டாக சம்மை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஒருவேளை -π to π கொடுத்தாங்க அப்படின்னா நான் அப்போ ஃபங்க்ஷன் என்னன்னு செக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஈவனா ஆடா இதெல்லாம் செக் பண்ணணும். பட் 0 to 2πனா ரொம்ப சிம்பிள், டைரக்டாக கொஷினுக்கு போயிடலாம். ஸோ கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, π - x. இன் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 2π. இது யூஸ்வலாக நம்ம இங்கே என்னெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம், அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்முலா எழுதிடணும், ஃபூரியர் சீரீஸோட ஃபார்முலா. f of x equal to a0/2 summation n equal to 1 to infinity an cos nx plus n equal to 1 to infinity bn sin nx. இது ஃபார்முலா. இதில் a0 கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஃபார்முலா இருக்குது. 1/π இங்கே எதையுமே மாற்றி போட்டக்கூடாது. 2/π இல்லை 1/2π அது மாதிரி எது போட்டாலுமே ஃபார்முலா தப்பு. ஃபார்முலா தப்புனா எல்லாமே தப்பாயிரும். 1/π அண்ட் லிமிட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 2π. மறக்காமல் போடணும் அதை. f of x dx. f of xன்றது கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஸோ 1/π 0லேருந்து 2π π minus x into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 1/π வெளியில், பைன்றது கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரேட் பண்ணால் πx. அது எப்படி வந்ததுன்னா இப்படி இருக்கும், π dxன்னு இருக்கும். ஸோ π dxனா என்ன வரும், இன்டகிரேட் பண்ணால் π வெளியில் போயிடும், இன்டகிரல் dx. ஸோ இதுவும் கேன்சல், πx அப்படிதான் அது πx மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 1 இருக்குது, இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 2/2. நம்மளோட லிமிட் 0லேருந்து 2π. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1/π π எக்ஸ் இருக்கிற இடத்துல 2π மைனஸ் இங்கேயும் 2π ஹோல் ஸ்கொயர், ஏன்னா அது எக்ஸ் ஸ்கொயர் பை 2. லோவர் லிமிட் நான் போடலை, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. 0 கொடுத்தா என்ன ஆகிடும், மொத்தமாகவே அது 0 தான். ஸோ அதனால் எழுதலை. 1/π π இன்ட்டு 2πன்றது 2π ஸ்கொயர் மைனஸ் 2π ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 2 ஸ்கொயர் 4, பைன்றது ஸ்கொயர் பண்ணால் π ஸ்கொயர் பை 2. ஸோ இங்கே இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி 2ன்னு வரும். அப்போ வெளியில் ஒரு 2π ஸ்கொயர், 1/π ஃபஸ்ட்டு ஒரு 2π ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு 2π ஸ்கொயர், ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ a0ஓட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. 0 வரக்கூடாதா, வரலாமா அப்படின்னா வரலாம், சில ஃபங்க்ஷனுக்கு 0 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக மார்க். அடுத்தது an ஃபார்முலா 1/π 0லேருந்து 2π f of x into cos nx dx. ஸோ 1/π 0லேருந்து 2π f of x ஓட ஃபார்முலா என்ன, வேல்யூ என்ன, π மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் nx dx. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்னாலி அப்ளை பண்ணணும். பெர்னாலி எப்போ அப்ளை பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் இன்டெக்ரலில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தால் பெர்னாலி. ஸோ யூன்றது பாலினாமியல், வின்றது ட்ரிக்னாமெட்ரி. எப்பயுமே இப்படி தான் எடுக்கணும். யூ டேஷ் பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. டபுள் டேஷ் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். காஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் nx, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல n, அது வந்து பை n. ஸோ v2 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைனை இன்டகிரேட் பண்ணும்போது காஸ் nx பை n ஸ்கொயர். ஏற்கனவே n இருந்துச்சு, திருப்பி இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு n, ஸோ n ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் மேப் பண்ணியாச்சா? இது அப்படியே எழுதிட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/π
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பை மைனஸ் எக்ஸு, அங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸை நான் முன்னாடி எழுதுகிறேன் கன்வீனியன்ட்டுக்காக. சைன் என்எக்ஸ் பை என் மைனஸ் 0 மைனஸ் ஒன்றதில் வர ஒரு மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர், லிமிட் 0லேருந்து 2π. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு சைன் என்எக்ஸ் பை என், 3 மைனஸ்ன்றதுனால அது மைனஸ் தான், காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர், லிமிட் வந்து 0லேருந்து 2π. ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு. சைனை பொறுத்த வரைக்கும் 0வாக இருந்தாலும் 0 தான், சைன் nπயாக இருந்தாலும் 0 தான், சைன் 2nπயாக இருந்தாலும் 0 தான். பட் காஸ் பொறுத்த வரைக்கும் காஸ் 0வாக இருந்தால் 1, காஸ் nπயாக இருந்தால் -1 ஹோல் பவர் n, காஸ் 2nπயாக இருந்தால் 1. ஸோ இங்கே இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 1/π. ஃபர்ஸ்ட் ஒன்று மைனஸ் இருக்கு, பை இருக்கு, எக்ஸோட பிளேஸில் 2π, அப்புறம் சைன் இருக்கிறதுனால சைன் 2nπ, அந்த எக்ஸுக்கு பதிலாக 2π பை n, மைனஸ் காஸ் 2nπ பை n ஸ்கொயர். இது ஃபுல்லாக அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சா, மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட்னா எக்ஸ் வர இடத்துல எல்லாம் 0 கொடுத்துட்டே வரணும். மைனஸ் பை மைனஸ் 0, சைன் எக்ஸுக்கு 0 கொடுத்தா சைன் 0 பை என், அடுத்து மைனஸ் காஸ் 0 பை என் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, சைன் 0ன்றது இங்கே பாருங்க, இங்கே சைன் 2nπன்னு இருக்கு, சைன் 2nπ வேல்யூ என்ன 0, அப்போ இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். சைன் 0ன்னு இருக்கு, அப்போ சைன் 0வோட வேல்யூவும் 0, அப்போ இந்த டேர்மும் எனக்கு ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு. காஸ் 2nπன்றதும் 1, காஸ் 0ன்றதும் 1, ஸோ 2 டேர்ம் தான் நமக்கு இருக்கு. அதை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1/π மைனஸ் காஸ் 2nπயோட வேல்யூ 1, ஸோ 1/n ஸ்கொயர், மைனஸ் வெளியில் ஒரு மைனஸ் உள்ள ஒரு மைனஸ், ஸோ சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. காஸ் 0வோட வேல்யூ 1/n ஸ்கொயர், 0வோட வேல்யூ 1, கீழே இருக்க n ஸ்கொயர். இப்போ இங்கேயும் எனக்கு இது 2 கேன்சல் ஆகிடுதா, ஸோ ஏஎன்னும் 0ன்னு வந்துருச்சு. இப்போ 2 0 அப்படின்னு வந்த உடனே அப்போ சம் எல்லாம் தப்பா அப்படின்னா இல்லை, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பிஎன் சேம் மெத்தட், 1/π 0 to 2π f of x into sin nx dx. ஸோ 1/π 0லேருந்து 2π, f of xன்றது π minus x into sin nx into dx. இதை வந்து பெர்னோலி அப்ளை பண்ணுவோமா, π minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1, திருப்பி பண்ணும்போது 0. sin nx அதே மெத்தடு தான், v1 சைனை பண்ணும்போது cos nx by n, பட் காஸ் பண்ணும்போது மைனஸ் சைன் nx. நம்ம வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணுறோம், vன்றது இன்டகிரேஷன். ஸோ வெளியில் 1/π π மைனஸ் எக்ஸு காஸ் nx by n மைனஸ் -1 மைனஸ் சைன் nx by n ஸ்கொயர், 0லேருந்து 2π. இப்போ நான் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே π minus 2π cos 2nπ by n, 3 மைனஸ் சேர்ந்து ஒரு மைனஸ், sin 2nπ by n ஸ்கொயர், இது வந்து அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது π மைனஸ் எக்ஸ் இருந்த இடத்துல 0, cos 0 by n, 3 மைனஸ் சேர்ந்து ஒரு மைனஸ், sin 0 by n ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுவோமா,
சிம்பிளிஃபை பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பை மைனஸ் 2πன்றது மைனஸ் பை, காஸ் 2n பையோட வேல்யூ 1, ஸோ 1/n. சைன் வந்து 0 ஆயிரும், அதனால அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். செகண்ட் பார்ட்டில் மைனஸ் பை பை n, காஸ் 0ஓட வேல்யூ 1. ரெண்டுமே மைனஸ் பைன்னு இருக்கா, அப்போது ரெண்டு டினாமினேட்டரும் சேம், ஸோ மைனஸ் 2π/n சேர்த்து எழுதிடலாம். பை கேன்சல், ஸோ மைனஸ் 2/n. bnோட வேல்யூ மைனஸ் 2/n. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஸோ f of x equal to a0 0, an 0, நமக்கு என்ன இருக்கு? bn மட்டும்தான் இருக்கு. That is minus 2/n sin nx. மாற்றணும்.
ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் நம்பர் 16. கொஷின் நம்பர் 16ல இப்போ நமக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 2 சப்டிவிஷன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டின்ல 2 கொடுத்து நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரெண்டுமே சிம்பிள் கொஸ்டின் தான். எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் ஆஃப் காஸ் 80 காஸ் ஹெச்பிடி. நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்றேன். எல் ஆஃப் காஸ் 80 காஸ் ஹெச்பிடி. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ காஸ் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா இதை நான் ஏன் காஸ் ஏ காஸ் பிக்கு போறேன் அப்படின்னா நடுவில் பிளஸ் இல்லை, 2 டேர்ம் சேர்ந்தே இருக்கு. 2 டேர்ம் சேர்ந்தே இருக்கும்போது நான் எல்லுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இந்த ரெண்டையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம், காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா காஸ் ஏ பிளஸ் பி plus cos a minus b whole thing divided by 2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ a ஓட இடத்துல இங்க வந்து என்ன இருக்குன்னா 18 இருக்கு அண்ட் b ஓட இடத்துல hbt இருக்கு. இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம cos a cos b, a ஓட இடத்துல 80, b ஓட இடத்துல hbt இருக்கு. இதை எடுத்து இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? So cos 80 cos hbt இது எப்படி எழுதலாம்? cos 80 plus hbt plus cos 80 minus hbt whole thing divided by 2. ஸோ இப்போ எனக்கு காமனாக இருக்கிறது வந்து t தான் நமக்கு காமனாக இருக்கு. அப்போ நான் அது எப்படி எழுதலாம்னா cos ஆஃப் டீயை வெளியில் எடுத்துட்டேன்னா a plus bhன்னு வரும். இங்கே cos ஆஃப் a டீயை வெளியில் எடுத்தாச்சு, a minus bhன்னு இருக்கு. whole thing divided by 2. இப்போ இதை நான் L எழுதுறேன். ஸோ L ஆஃப் cos 80 cos hbtயை எப்படி எழுதலாம்? L ஆஃப் cos இந்த டேர்ம் t plus cos a minus bh into t whole thing by 2. ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸோ ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணா L ஆஃப் cos a plus bh t by 2 இது ஒரு டேர்ம் plus L ஆஃப் cos a minus bh into t by 2 ரெண்டு டேர்ம். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா இந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே போயிடும். L ஆஃப் cos 80 அந்த a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம இப்போ ஏன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஃபுல் டேர்மையும் ஏன்னு பார்க்கணும். ஸோ cos 80யோட ஃபார்முலா என்ன நமக்கு? s டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். பட் இங்க என்ன இருக்கு? a ஓட இடத்துல a பிளஸ் bh ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/2 வெளியில் எடுத்துட்டோம். அகைன் cos 80. cos 80 ஃபார்முலா s by s ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் bh ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் L ஆஃப் cos 80 sin hbt. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் L ஆஃப் cos 80 sin hbt. நார்மலா ஹெச்னா ஹைப்பர்போலிக், பட் இங்க நம்மளால அந்த ஹெச் வந்து வெறும் sin hbt இருந்தாதான் ஹைப்பர்போலிக் ஃபார்ம்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, உள்ள இருக்கிறது ரெண்டு டேர்ம் தனித்தனியா இல்லை சேர்ந்து இருக்கு. ஸோ ஸ்பிளிட் பண்றதுக்காக cos a sin b அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ cos a sin b ஓட ஃபார்முலா sin a plus b minus sin a minus b whole thing divided by 2. ஸோ அகைன் இங்க a பார்ட்ல at இருக்கு, b பார்ட்ல hbt இருக்கு. இதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ cos 80 sin hbt
எப்படி எழுதணும்? சைன் a plus b, a ஓட இடத்துல at, b ஓட இடத்துல bht minus sin of at minus bht whole thing divided by 2. இதை L ல் எழுத போறோம். So L of cos at sin hbt எப்படி எழுதலாம்? L of இந்த மொத்த டேர்மையும் அந்த L of bracket குள்ள எழுதுறோம். இப்போ இது just sin something, அதே மாதிரி sin of something அப்படிதான் இருக்கு. இங்க ஹெச்ன்றது இப்போ உள்ள ஆங்கிள்குள்ள போயிருச்சு, நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. 1/2 காமனா எடுக்கலாம் அண்ட் ஆங்கிள் இருக்கிற டீயையும் நான் காமனா எடுக்க போறேன். ஸோ 1/2 காமனா எடுத்துட்டா ரெண்டு டேர்மா பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எல் ஆஃப் சைன் டீயை வெளியில் எடுத்துட்டா ஏ பிளஸ் பிஹெச், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், மைனஸ் செகண்ட் டேர்ம் எல் ஆஃப் சைன் ஆஃப் டீயை வெளியில் எடுத்துடுறேன். டீயை வெளியில் எடுத்துட்டா ஓகே, டி எடுத்துட்டா a மைனஸ் பிஹெச். இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா சைன் ஏடி, இன்னொன்று சைன் ஏடி அந்த ஃபார்மேட்ல இருக்கு. டி முன்னாடி இருக்கு, நான் திருப்பி எழுதுறேன். 1/2. ஸோ எல் ஆஃப் சைன், இது ஃபுல் டேர்மையும் சேர்த்தே நீங்க ஏன்னு எடுத்துக்கணும். சைன் ஏடி மைனஸ் சைன் ஆஃப் ஏடி. 1/2 வெளியே இருக்கட்டும். சைனுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். சைனுக்கான ஃபார்முலா என்ன? a பை எஸ். இங்க a அப்படின்ற இடத்துல என்ன இருக்குன்னா இது ஃபுல்லாவே a தான். ஸோ t பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாவே நமக்கு a தான். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட a அப்படின்றது a பிளஸ் பிஹெச் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டுக்கான a வந்து a மைனஸ் பிஹெச் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின் நம்பர் 17. ஸோ கொஸ்டின் நம்பர் 17ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா determine the constant a. a கண்டுபிடிங்க and so that the vector is solenoidal. solenoidalன்ற கண்டிஷனை கொடுத்துட்டு நம்மள a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ solenoidalோட கண்டிஷன் என்ன? solenoidalோட கண்டிஷன் டெல் டாட், நடுவில் வந்து டாட் வந்ததுன்னா solenoidal, கிராஸ் வந்ததுன்னா irrotational சொல்லணும். ஸோ இது வெக்டார் வந்து இங்க v கொடுத்ததுனால v வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் சாலினாய்டலோட கண்டிஷன். டெல் டாட் v வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ டெல் அப்படின்றதுக்கான எக்ஸ்பேன்ஷன் டோ பை டோ எக்ஸ் ஐ, டோ பை டோ ஒய் ஜே, டோ பை டோ இசட் கே. இது வந்து டெல்லுக்கான எக்ஸ்பேன்ஷன். நடுவில் டாட் அண்ட் வின்றது எக்ஸ் பிளஸ் 3y ஐ வெக்டார் பிளஸ் y மைனஸ் 2z இன்டு ஜே வெக்டார் பிளஸ் எக்ஸ் பிளஸ் az இன்டு கே வெக்டார். இது ரெண்டையும் நான் டாட் ப்ராடக்ட் போட்டா ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா அதுதான் சாலினாய்டல். ஈக்குவல் டு 0ன்றத அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எப்படி டாட் ப்ராடக்ட் போடணும்? ஐயும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணோம். ஐ டாட் ஐனா 1ன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? ஐ வந்து எழுதக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ அண்ட் ஐ நான் மேப் பண்ணும்போது டோ பை டோ எக்ஸ், இந்த பக்கம் இருக்கிற ஐயோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் 3y. அதே மாதிரி ஜேவை நான் மேப் பண்ணும்போது டோ பை டோ ஒய். ஜேக்கு வந்து என்ன பண்றீங்க? ஜே மட்டும் பாருங்க. ஸோ ஜேலேருந்து இந்த ஜே டேர்ம் மட்டும் பார்க்கணும். பார்க்கும்போது டோ பை டோ ஒய்க்கு ஒய் மைனஸ் 2z, மீதி இருக்கிறது இசட் கே வெக்டார். ஸோ டோ பை டோ இசட் எக்ஸ் பிளஸ் ஏஇசட். ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் 0 0ன்னு சொல்லிட்டே வரேன், ஏன்னா இது சாலினாய்டல். இப்போ இது என்ன மீன் பண்ணுறாங்க? டோ பை டோ எக்ஸ்னா என்ன?
இந்த பிராக்கெட்ல இருக்கிறத இந்த டேர்ம்ல இருக்கிற எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் இருக்கு, அப்போ நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1. செகண்ட் டேர்ம்ல எக்ஸ் இருக்கா, செகண்ட்ன்றது 3y, 3yல எக்ஸ் இருக்கான்னா இல்லை, அப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ப்ளஸ். இப்போ ஒய்க்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒய் இருக்கு, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1. 2zல ஒய் இருக்கா அப்படின்னா இல்லை, அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ப்ளஸ். இசட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இசட் இல்லை, ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0, எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்த டேர்ம்ல ஏ இசட், இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, அப்போ அங்கே ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே எனக்கு எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ 2 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு 2 அந்த சைடு வரும்போது -2. ஸோ சாலினாய்டல் கண்டிஷன் வச்சு ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏப்ரல் 2025 மேத்ஸ் 2 கொஷின் பேப்பரில் நம்ம இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஷின் நம்பர் 18, ஒரு பிடிஇ ஈக்குவேஷன். இது எப்படி பிடிஇ ஈக்குவேஷன் பார்த்தோன்னே சொல்லுவோம்னா, பிக்யூ இந்த டேர்மோட இருந்ததுன்னா அது பிடிஇ ஈக்குவேஷன். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கிட்ட 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இருக்கு மொத்தம். அந்த 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸில் இது என்ன டைப் அப்படின்னா, இது வந்து பி கியூ இசட் மட்டும் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டைப் 1ல பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்கும், 2ல எக்ஸ் பிக்யூ இருக்கும், 3ல ஒய் பிக்யூ இருக்கும், 4ல இசட் பிக்யூ இருக்கும். அப்போ இது என்ன டேர்ம்ல இருக்கு? திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எஃப் ஆஃப் இசட் பிக்யூ. இசட் பிக்யூல இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கான ப்ரொசீஜருக்கு போயிடலாம். இதுக்கான ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செட், இது வந்து எல்லா சமுக்கும் இதுதான், செட் கியூ ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்மளோட ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? பி இன்ட்டு 1 ப்ளஸ் கியூ, அந்த கியூ இருக்கிற இடத்துல பிஏ ஈக்குவல் டு திருப்பி கியூ இருக்கிற இடத்துல பிஏ இசட். இப்போ இதை பிக்கு நான் சால்வ் பண்ணணும். கியூ எனக்கு நான் செட் பண்ணிட்டோம், பிக்கு சால்வ் பண்ணணும். ஸோ பிக்கு சால்வ் பண்ணால் எப்படி எழுதலாம்? பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு பிஏ இசட். ஸோ இதை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கேன்சல் பண்ணியிருக்கலாம். கேன்சல் பண்ணியிருந்தா நமக்கு இது ஈஸி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பி அண்ட் இந்த பியை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 1 ப்ளஸ் பிஏ ஈக்குவல் டு ஏஇசட். எனக்கு தேவை பி டேர்ம், ஸோ பிஏ ஈக்குவல் டு ஏஇசட் மைனஸ் 1. ஸோ பி ஈக்குவல் டு ஏஇசட் மைனஸ் 1 பை ஏ. இப்போ எனக்கு பி டேர்மும் கிடச்சிருச்சு, அங்கே ஏற்கனவே நான் கியூ டேர்ம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன், ஸோ நம்ம நார்மலாக ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன எழுதணும்னா, டிஇசட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் QDY. இது வந்து ஸ்டெப் 2. இந்த இடத்துல P வர இடத்துல ஸோ dz ஈக்குவல் டு PDX Q அப்படின்றத நான் என்னன்னு செட் பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் செட் பண்ணியிருக்கோம், PAன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் PADYன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு டேர்ம்லையும் P வந்துடும். ஸோ Pயை காமனாக எடுத்துட்டு DX ப்ளஸ் ADY. ஓகே, இப்போ மேலே பியோட டேர்ம்ஸ் எனக்கு தெரியும், விச் இஸ் ஏஇசட் மைனஸ் 1 பை ஏ இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஏடிஒய். இந்த பக்கம் டிசெட் கிராஸ் மல்டி. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேர்மை நான் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ ஏ பை ஏஇசட் மைனஸ் 1 இன்டு டிசெட் ஈக்குவல் டு dx plus ADY இப்படி வருது. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஆன் இன்டகிரேட்டிங், ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த பார்ட்டுக்கு இன்டகிரல் ஆஃப் ஏ பை ஏஇசட் மைனஸ் 1 டிசெட், இங்கே இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ், அடுத்தது இன்டகிரல் ஆஃப் ஏடிஒய்.
இந்த மேலே இருக்க ஏ அப்படின்ற பார்ட் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட், அதை நான் வெளியில் எடுத்துடலாம். ஸோ கீழே வந்து ஏ இசட் மைனஸ் 1 அப்படின்னு வருது. ஸோ அப்போ நான் அதை இன்டகிரேட் பண்ணால், ஸோ ஏவை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஏவை வெளியில் எடுத்துட்டு இந்த பார்ட்டை, இந்த இன்டகிரல் ஆஃப் டிஇசட் பை ஏஇசட் மைனஸ் 1 இந்த பார்ட்டை இன்டகிரேட் பண்ணோம். இந்த சைடு இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் ஆஃப் ஏ dy அப்படி வருது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? a இன்ட்டு இது log ஆஃப் az மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 by z minus 1 into dz அப்படின்னா அதை நான் என்னன்னு எழுதிடலாம்? log of z minus 1 எழுதிடலாம். பட் இங்கே a அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து அதை இன்டகிரேட் பண்ணும்போது log of az minus 1 divided by coefficient of z, அதால நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ பை a. இந்த பக்கம் integral of dxன்றது x plus a constant, integral of dyன்றது y plus c. இங்கே a cancel, log of az minus 1 equal to x plus ay plus c. இது என்னதுன்னா இது ஒரு complete integral. So this is complete integral. Find L of t cube e power at. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். L of t power 3 e power at. ஸோ இங்கே ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். t அப்படின்னு இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் நம்ம. டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ t பவர் 3னா 3 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதே மாதிரி e பவர் atக்கு நம்ம வந்து ஷிஃப்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ரெண்டு டேர்ம் சேர்ந்தாப்புல உள்ள இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு டேர்மை வெளியே எடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? e பவர் at அப்படின்ற ஷிஃப்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு இது என்னவா இருக்கும்னா t கியூப் உள்ள இருக்கும். e பவர் at ஷிஃப்டிங் டெக்னிக்னால s வந்து s மைனஸ் a. இந்த a எங்கேருந்து வந்தது? e பவர் at, அதனால இது மைனஸ், அங்கே மைனஸாக இருந்தால் இது ப்ளஸ். ஸோ இது வந்து ஷிஃப்டிங் டெக்னிக். இப்போ L ஆஃப் t பவர் n ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் n plus 1 factorial, n factorial divided by s power n plus 1. So n factorial by s power n plus 1. அப்போ t power 3னா 3 factorial by s power 3 plus 1. and s இருக்க வேண்டிய இடத்துல s minus aன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 factorial 6 s power 4 அப்படின்னு வருது. and s வர இடத்த s minus a அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணால் என்னோட ஆன்சர் 6 by s minus a whole power 4. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆனால் ஒரு 5 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் இது.